வணக்கம். ராமச்சந்திரன் பேசுகிறேன். மதுரை ராமச்சந்திரன் பேசுகிறேன். இப்போ கரூர் சம்பவங்களை பற்றி இப்போ பஸ் ஷோவில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசி வருகிறார்கள். உண்மையை பேசி வருகிறார்கள். அவதூறு கிடையாது, வதந்தி கிடையாது. அவர் பேசலாம். மேன்மையான பொறுப்பில் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதால் அவர் பேசலாம். அது வதந்தியில் சேராது. ஆகையால் அவர் கைது செய்யப்பட மாட்டார். இது அரசியலில் இருக்கக்கூடிய சில தந்திரங்கள், சாணக்கிய தந்திரங்கள். நெருக்கடியான இடத்தில் ஏன் கொடுத்தீர்கள் அப்படின்னு கேட்குறார். எதனால் இறந்தார்கள் அப்படின்னு அவர் பேசுகிறார். இதெல்லாம் அவர் பேசுகிறார். இதுக்கெல்லாம் அவர் தடைப்பட முடியாது. போடுவீங்க, மக்களில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டவர் அல்லவா. ஆகையால் அவர் பேசுவது வதந்தி கிடையாது. சமூக ஆர்வலர்களோ இல்லை யூடியூப்பில் பேசுகிறவங்களோ பேசுனா அதுக்கு பேர் வதந்தி. புரிஞ்சுக்கிட்டா மக்களே? அடுத்த வீட்டில் வரேன்.